விவசாயி ஒருத்தர் ஒரு குதிரை வளர்த்துறாரு. அந்த குதிரை ரொம்ப சோர்ந்து போய் படுத்துட்டே இருக்கு. எந்திரிச்சு நடக்கவே மாட்டேங்குது. அதனால டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் காட்டுனோனே, அந்த டாக்டர் வந்து 3 நாளைக்கு மருந்து குடுக்குறாரு. இந்த 3 நாள் மருந்து சாப்பிட்டும் அது எந்திரிக்கலன்னா, கம்முனு நீங்களே அத கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றாரு. 3 நாளும் மருந்து குடுக்குறாரு. குடுத்துட்டு போய் தோட்டத்தில வேலை பண்ணிட்டுருக்காரு. அப்போ அந்த பக்கம் ஒரு ஆடு வந்து அந்த குதிரைக்கிட்ட சொல்லுது, "பாரு இந்த மருந்து குடுத்தும் நீ எந்திரிக்கலன்னா, உன்ன கொன்னுடுவாங்க. நீ எந்திரிச்சு நட" அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குது. ஒண்ணும் வேலைக்கு ஆகல. ஆனா அந்த விவசாயிக்கு 3 நாள்ல கொல்றதுக்கு மனசு வரல. 1 வாரம் விட்டு பாக்குறாரு. 1 வாரம் கழிச்சும் அந்த குதிரை எந்திரிச்சு நடக்காததுனால, கடைக்கு போய் விஷம் வாங்க போறாரு. அந்த குதிரைய கொன்னுடலான்ட்டு. அது தெரிஞ்ச உடனே இந்த ஆடு வேகமா ஓடி வந்து குதிரைக்கிட்ட பயங்கரமா பேசுது. "நீ பாரு 1 வாரமா வெயிட் பண்ணி பார்த்தவரு இப்ப விஷம் வாங்க போயிட்டாரு. இப்ப மட்டும் அவர் வந்தாருன்னு வச்சுக்கோ, நீ எந்திரிச்சு நடக்காம இப்படியே படுத்துட்டே இருந்தீன்னா, கண்டிப்பா உன்ன கொன்னுடுவாரு. நீ சாகப் போற. தயவு செய்து எந்திரிச்சு நட" அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இந்த விவசாயி அப்படியே சோகமா விஷத்த கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. வந்து பார்த்தா, அந்த குதிரையும் ஆடும் ஜாலியா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கு. அத பார்த்தோனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷத்த கொண்டாடுறதுக்கு குதிரையோட விளையாண்டுட்டு இருந்த அந்த ஆட்ட புடிச்சு வெட்டி, பிரியாணி போட்டு ஊருக்கே பரிமாறி கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த கதை என்ன மாரல் சொல்லுது அப்படின்னா, அடுத்தவங்க பிரச்சனையில நீ மூக்க நுழைச்ச அப்படின்னா, உடைய போறது உன் மூக்கு தான்.